ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டே 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோட 5வது நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அதனால் நிலைவாசல் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசி விட்டுட்டு மஞ்சள் பூசி விட்டுட்டு குங்குமம் வச்சு விட்டுட்டேன். அப்படியே நிலைவாசலில் கோலம் போட்டுட்டு வாசல்லையும் கோலம் போட்டு விட்டுட்டேன். நம்ம நிலைவாசலுக்கு மஞ்சள் மஞ்சள் பூசுகிறோம் இல்லையா, அதில் மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் ஜவ்வாது, பன்னீர் கலந்து நம்ம நிலைவாசலில் அதை போடுறப்ப ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லதும் கூட. அதனால் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பன்னீர் எல்லாம் கலந்து நிலைவாசலுக்கு பூசி விடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்டுட்டு அப்புறம் நிலைவாசலுக்கு பூ வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டேன். தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு நிலைவாசல் பூஜையை முடிச்சிட்டேன். அப்புறம் நிலைவாசலில் ஆணி போன்ற இரும்பு பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆன்லைனில் நிறையா கிடைக்கிது, அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோரணம் கட்டுறதுக்கெலாம். அதே மாதிரி மாவிலை தோரணம் தான் வாசலில் கட்டணும். பிளாஸ்டிக் மாலை அந்த மாதிரிலாம் அவ்வளோக்கா நல்லதில்லை. முடிஞ்ச வரைக்கும் நிலைவாசலில் எல்லா நாள்லேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக செய்யணும். பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்யலைனாலும் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி நிலைவாசலில் நம்ம மஞ்சள் பூசி நிலைவாசலில் கோலம் போட்டுட்டு நம்ம வெளியிலையும் வாசல்லையும் கோலம் போடணும். அப்போ தான் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே எப்போவும் இருப்பாங்க. அப்புறம் நான் நேற்று நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கேஸ் அடுப்பு மேலேயும் நைட்டே கோலம் போட்டு விட்டுட்டேன். நான் எப்போவும் நைட்டே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்ம மார்னிங் எழுந்து போகிறப்போ கிச்சன்லேயே நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் இருக்கும். இல்லைனா நம்ம எச்சில் பாத்திரமெல்லாம் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எழுந்து காலையில் போகிறப்போ நல்லா எறும்பு ஈயெல்லாம் வச்சிட்ருக்கோம், அது ஒரு மாதிரி இருக்கும். மார்னிங்கே நமக்கு மைண்ட் அப்செட் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து தூங்குறது ரொம்பவே நல்லது. அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. நிலைவாசல் பூஜை, நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூ வச்சுட்டேன். நம்ம கிச்சனில் அடுப்பு மேலே முடிஞ்ச வரைக்கும் மாக்கோலம் போடுறது தான் ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே அடுப்பு மேலே மாக்கோலம் தான் போடுவேன். வாசல்லையும் நான் முடிஞ்ச வரைக்கும் மாக்கோலம் தான் போடுவேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் மாக்கோலம் போட ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நான் சர்க்கோண கோலம் போட்டிருந்தேன். நான் நைட்டே சாமி படத்தில் இருக்க பழைய பூவெல்லாம் எடுத்துருவேன். அப்போ தான் காலையில் எழுந்து பூஜை பண்ண ஈஸியாக இருக்கும். நிலைவாசல் பூஜை முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். சாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றி விட்டுட்டு தூப ஆராதனையெல்லாம் காட்டி விட்டுட்டேன். நெய்வேத்தியமாக பால் தான் வச்சுருந்தேன். நம்மளால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ அது செய்யலாம். சக்கரை பொங்கல் வைக்கலாம், பஞ்சாமிர்தம், நாட்டு சர்க்கரையில் பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம், பாலில் நெய், பாலில் தேன் கலந்து வைக்கலாம். நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம செய்யலாம். நம்ம எது செஞ்சாலும் நம்ம சாமி ஏற்றுக்குவாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி டைம் இருந்துச்சு, அதனால் சஷ்டி கவசமும் திருப்புகழும் படித்தேன். ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 days கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு எழுந்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகிரும். அப்புறம் சாட்டர்டே சண்டே கூட எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண நாமளே ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவோம். சாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு விட்டுட்டு
நான் வந்து எங்கள் செடியில் பறித்த பூ தான் வைப்பேன். அதனால் விடியகால டைமில் பூ மலர்ந்துருக்காது. ஆஃப்டர் 6 o'clock சன் வந்ததுக்கப்புறம் தான் பூ அழகாக மலர்ந்துருக்கும். நான் மேக்ஸிமம் கடையில் பூ வாங்க மாட்டேன். நான் சாமிக்கு பூ வைக்கிறதுக்காகனே தான் நான் செடிகள்லாம் நிறையா வச்சுருக்கேன். அதனால் அந்த பூவை தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இனிமேல் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை லாங் வீடியோ வரும். ஷார்ட்ஸில் தான் இனிமேல் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வருங்க. பிகாஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி சாமி கும்பிட முடியல. அதனால தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பிரம்மா முதல் 30 முக்கோடி தேவர்களும் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் தான் பூமிக்கு வருவாங்களாம். அந்த டைமில் நம்ம விளக்கு ஏற்றினா ரொம்பவே நல்லதாம். அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ சொல்லுவாங்க, எங்கள் சார் சொல்லுவார், நம்ம அந்த மார்னிங் டைமில் எழுந்து படிக்கிறப்போ வானத்தில் உலா போகிற தேவர்களெல்லாம் சதாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா நடக்கும், நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா. அதனால் அந்த டைமில் நம்ம எழுந்து படிக்கிறப்போ ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம அந்த டைமில் எழுந்து நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சாயங்கால டைமில் வந்து சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றி பூஜை பண்ணலாம். பஞ்ச பாத்திரத்தில் டெய்லியும் தண்ணியை மாற்றணும். அதில் துளசி, பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். டெய்லி விளக்கேற்றுறதுனால நம் வாழ்வில் இருக்க இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும், மன அமைதி கிடைக்கும். கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டலாம். ரொம்பவே நல்லது. நம்ம வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தோம்னாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு 48 days படித்தேன். நான் என்ன நினச்சி படித்தனோ அது எனக்கு கிடைச்சிது. அதனால தான் இப்போ திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேல்மாறல் படிக்கிற இந்த டைமில் நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்து படித்தோம்னா நமக்கு ரொம்பவே பலன் அதிகமாக கிடைக்கும். நம்ம வேண்டினதை விட இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.